ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் எடிசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ண ஆசை இருக்கோ எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, இது 100+ சாப்டர் கொண்ட ஒரு கோர்ஸ். இதில் 50 சைக்காலஜிக்கல் கான்செப்ட், 50 ட்ரேடிங் கான்செப்ட் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த கோர்ஸ் உடைய பேரு பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர். ஏன்னா சாப்டர் 1ல இருந்து தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ட்ரேடரோட நாலேஜ் எல்லாமே கிடைச்சிரும். அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு லெவலுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதனால தொடர்ச்சியா நம்ம சேனலை பாருங்க. அண்ட் தென் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு 78வது சாப்டர் பார்க்க போறோம். ஸோ இந்த 78 சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 78வது சாப்டர்ல 30% சைக்காலஜி, 30% பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். மீதி 40 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கையில் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக். சுருக்கமா பார் அப்படின்னு சொல்லுவாங்க, BARR. ஸோ இந்த பாருக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் ரன் ரிவர்சல். ஸோ இவ்வளோ நாட்களாக நம்ம பேட்டர்ன்ஸை பற்றி பார்த்தோம், ட்ரேடிங் டூல்ஸை பற்றி பார்த்தோம், மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது, நம்மளுடைய பணம் எப்படி ஒரு ஷேராக மாறுதுன்னு எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம இதை வந்து டேக்கிள் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான BARR நடக்கும்போது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் டேர்ம் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த பம்ப் அண்ட் ரன் ரிவர்சல் நடக்கும்போது பிகினர்ஸ் நிறைய பேர் அடடா இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணக்கூடாது, இதில் எடுக்கிறோம் நல்ல லாபம் பண்ணுறோன்னு சொல்லி இந்த இந்த ஒரு நல்ல ஷேரை வந்து மிஸ் பண்ணிடுவோம்ன்ற ஒரு ஆதங்கத்திலேயே வாங்கி நஷ்டப்படுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த பேட்டர்னுடைய முழு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க. ஓகே, இந்த பம்ப் அண்ட் ரன் ரிவர்சலுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பம்ப் ஷேர் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய கேண்டல்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 வாரத்துல 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா 10% இருந்து 80% வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து டிராஸ்டிக்காக வந்து சப்போர்ட் ஏரியா அப்படி போட்டு வச்சிருப்பீங்க. அந்த சப்போர்ட் ஏரியாவை உடைச்சிட்டு கீழே வந்துடும், இந்த ஏரியாவில் வந்து நிற்கும். ஸோ இந்த ட்ரெண்டினுடைய ஸ்டார்டிங் ஏரியா இது அப்படின்னா இந்த இடத்துல பம்ப் நடக்கும் கீழே. இது வந்து ரன் ஏரியான்னு சொல்லுவாங்க, ரன் ரிவர்சல்ஸ். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா ஹிட் ஆகும். இந்த மீண்டும் ட்ரெண்ட்ல நீ எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே இந்த ஷேர் வந்து முடியும். ஸோ இதுதான் பம்ப் அண்ட் ரன் ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான சீனரியோ என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்போ நடக்கும்னா, பயங்கரமா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, ஒரு ஸ்டாக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அண்ட் தென் இந்த ஸ்டாக்ஸை வந்து கேம்லிங் பண்ணி ஸ்டாக்கை மேலே ஏற்றி விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபேக்கான ரேலி வந்து ஒரு ஸ்டாக்ல கொண்டு வர்றாங்கன்னா அந்த இடத்துல இந்த FOMO வந்து இந்த BARR வந்து நடக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸும் வரும். இருக்கும் முதல் இவ்வளோ பெரிய கேண்டல்ஸ்டிக்ஸ்லாம் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இதை நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைசிங் வெஜ் பேட்டர்னும் வரும், எக்ஸ்போனென்ஷியல் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் வரும். எக்ஸ்போனென்ஷியல் இல்லைன்னா மெகாஃபோன் பேட்டர்ன் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னும் வரும். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் வரும்போது பிகினர்ஸ் வந்து இது நல்லா புரிஞ்சுக்கணும். கன்ஃபர்மேஷன் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு அடுத்தடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுலன்னும் ட்ரேட்ஸ் வந்து லாஸ் ஆகுதுன்னு தான் நம்ம தடுக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். நான் எல்லா வீடியோல சொல்ற மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் 20% ஒர்க் ஆகும். வால்யூம் ஆர் அதர் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் ஒரு 40% கன்ஃபர்மேஷனை கொடுக்கும். மீதி மார்க்கெட் கையில தான் இருக்கு. ஓகேவா? பட் இந்த மாதிரி நடக்கும்போது, இந்த பம்ப் அண்ட் ரன் ரிவர்சல் நடக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இதுல எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்காது.
ஒண்ணு வால்யூம் ரைஸ் ஆகி ஷேர் வந்து மேலே ஏறிடும். அதாவது ஏறுற கேண்டில்ஸ் 8%, 9%, 15%, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா மேல போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு நாள் பார்ப்பீங்க ரீடெஸ்டிங் நடக்கும்னு வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் உயரும். ஸோ என்ன இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் கீழே இறங்கி நம்ம இந்த பங்கு வாங்கலாமோ, வாங்கியிருக்கலாமோன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. 3வது நாள் போகும்போது சரி வாங்கலாம், இதே மாதிரி ஏறுச்சுன்னா அடுத்த நாள் வித்தலாம்னு சொல்லி வாங்குவீங்க. ஸோ நீங்க வாங்கிய 2 இல்ல 3 நாட்கள்கள்ல அந்த ஷேர் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அடையும். ஸோ நாளைக்கு மேல போயிருன்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. அப்படியே அடுத்து இந்த பங்கு அப்படியே கீழே வந்துரும். ஸோ அண்ட் தென் உண்மையான ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அதையும் உடைச்சிட்டு கீழே வரும். இந்த ஒரு இடத்துல நீங்க பார்த்த மாதிரி. இது வந்து புல்லிஷ் கேஸ்ல நடக்குது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க செக் பண்ண வேண்டிய முதல் விஷயம் டூஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷனுக்கு சைக்காலஜிக்கலா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பேட்டர்ன் ஸ்லோவா கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் தருதோ அதுவே ஒரு நல்ல பிரேக் அவுட்கான கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். எது வந்து டக்குன்னு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த இடத்துல நீங்க யோசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா டக்குன்னு பிரேக் அவுட் தருது அப்படின்னா ஒரு அப்நார்மல் வால்யூம் உள்ள வந்திருக்கலாம், இல்லைன்னா ஆர்கானிக்காவே ஒரு நல்ல நியூஸ் அந்த ரேலியை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஸோ இந்த 2 காரணங்கள் தான் இருக்க முடியும் சடனா ஒரு பிரைஸ் மேல போச்சுன்னா. ஸோ ஸ்லோவா ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். இந்த இடத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்குது. அதுக்காக ஸ்பீடா நடக்கிற எல்லா பிரேக் அவுட்டும் வந்து ஃபேக்கு நம்ம சொல்ல முடியாது. பட் அதுவும் நடக்கும்னு தான் நமக்கு எடுத்துக்கணும். அண்ட் தென் ஹை பர்சன்டேஜ் ஹியூஜ் கேண்டில், பெரிய பெரிய கேண்டில்ஸ் வரும் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு. ஸோ அந்த நேரத்துல வால்யூம்ஸும் இருக்கும், இதுவும் நல்லா இருக்கும். ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்கும்போது ஷேர் ரொம்ப வேகமாலாம் போகாது. ஒரு ஆர்கானிக்கான பிரேக் அவுட் நடக்கும்போது நல்ல வால்யூம் நல்ல கேண்டில் எதுவா இருந்தாலும் புல் பேக் ரீடெஸ்டிங் நடக்கும். ஸோ இது வந்து எப்போ நடக்கும்னா மினிமம் ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த உடனே அந்த புல் பேக் ஆகட்டும் இல்லைன்னா அந்த ரீடெஸ்டிங் ஆகட்டும் அதை அந்த பங்குல வந்து உங்களால பார்க்க முடியும். பட் இந்த மாதிரியான பங்குகள் உயர ஆரம்பிச்சு 2-3 நாட்கள்லயே 20% தாண்டி போயிடும். ஸோ ஒரு ஃபியரை வந்து கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா பங்கு சந்தையில ஒரு ஆயிரக்கணக்கான ஷேர்ஸ் இருக்கு. இதை விட்டீங்கன்னா வேற ஒரு பங்குல நீங்க லாபத்தை எடுக்கலாம். பட் உங்க கையில இருக்க பணத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த பங்குல எடுக்கிறது கஷ்டம். வெயிட் ஃபார் புல் பேக் அண்ட் ரீடெஸ்டிங். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இது வந்து டெலிவரியில் இருக்க பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாம இருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்ல வரக்கூடிய பம்ப் அண்ட் ரன் ரிவர்சல்ஸ். இது வந்து பீரிஷ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய BARR. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல எப்படி பம்ப் அண்ட் ரன் ரிவர்சல் நடக்கும்னா ஷேர் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குங்க. 100ல இருந்து 50, 95 இந்த மாதிரி 40 இப்படி இறங்கிட்டே வந்துட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா 20%லாம் கீழே இறங்கிரும். என்னடா இந்த ஷேர் இப்படி விழுகுதே அப்படின்னு எல்லாரும் ஷாக்ல கூட பார்த்துட்டு இருக்கலாம். பட் பட் அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதோடைய ரெசிஸ்டன்ட் ஏரியாவை நீங்க வரைஞ்சி வச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 தடவை டச் பண்ணோன்னே ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான டவுன்ஃபால் இருக்கும். மறுபடியும் சப்போர்ட் எடுத்து ரேண்டமான ஏரியால தான் சப்போர்ட் எடுக்கும். ரேண்டம் ஏரியா சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வளர்த்துக்கிட்டே மேலே வரும். ஸோ எப்போ இந்த ரெசிஸ்டன்ட் லைனை வந்து டச் பண்ணுதோ இந்த இடத்துல பிரேக் எடுத்துறதோ அப்போ நீங்க என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து புல்லிஷ் ரேலி இருக்கு. ஸோ புல்லிஷ் ரேலி வந்து ஒரு பம்ப் கொடுத்து அந்த ட்ரெண்டை வந்து ரிவர்சல் பண்றாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் வந்து இருக்கு. இந்த இடத்துல அந்த ஷேர் பம்ப் அண்ட் ரிவர்சல் கொடுத்து அதாவது ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. பியரிஷ்ல போனது பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷா போகுது. இந்த இடத்துல வந்து புல்லிஷா போனது பிரேக் அவுட் சடன் ஹை கொடுத்து கீழே விழுகுது. ஓகேவா? இது நீங்க ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இது வந்து புல் அதாவது டெலிவரி ரேட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் செல் பண்றவங்க இல்லை அப்படின்னா நீங்க ஒரு டக்குன்னு ஒரு ஹைட்ல வந்து நீங்க வாங்கி லாஸ் பண்றீங்க அப்படின்னா
இந்த மாதிரி இடத்துல நீங்க ஏமாறுறீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்களை நான் இதை தான் பாக்குறேன். இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ராக்கெட் சயின்ஸ் வேணுன்றது கிடையாது. கொஞ்சம் நிதானமா யோசிச்சாலே போதும். ஏன்னா இந்த மாதிரி பிஏஆர்ஆர் பேட்டர்ன் வரும்போது நிறைய பேர் எஃப்ஓஎம்ஓல தான் தப்பு பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க லாஸ் பண்ணாம ப்ராஃபிட் பண்ண பழகிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.